வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. மார்க் 13:31ல வானம் பூமியும் ஒளிந்து போகும். என்னோட வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப தேவனோட வார்த்தை வல்லமையுடையதா இருக்குதுங்க. ஏன்னா, அவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அத நீங்க நம்பும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. வேதத்துல நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, தன்னோட வேலைக்காரன் சொஸ்தமாகும்படி ஏசப்பா கிட்ட வருவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, "நீர் என்னோட வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரன் கிடையாது. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏசப்பா சொல்றாரு, "நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு" சொல்றாரு. அப்ப இயேசு சொன்ன அந்த நாளிகையிலேயே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறத பார்க்கிறோம். அப்ப ஏசப்பா வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் அங்க கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும் மரித்தது, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நீங்க நினைக்கிற ஒரு காரியம். அதாவது இந்த வியாதி மாறப்போறதே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல இந்த பிரச்சனை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையே, அதுவும் நன்மையா முடியறதுக்குன்னு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் விசுவாசிங்க. நீங்க மரிச்சிருச்சுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைத்த காரியத்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டுங்க. வேதம் இப்படியாக சொல்லுது, "என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு" சொல்லி. அதனால சோர்ந்து போகாம விசுவாசிங்க. உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தேவனோட வார்த்தை வல்லமையுடையதா இருக்குதுங்க.